சார். என்னாச்சு தில்லா? அந்த கல்பிரேட் அரெஸ்ட் பண்ணீங்களா? இல்ல சார். என்னது, இன்னும் பண்ணலையா? என்ன சொல்ற? ஆமா சார், எல்லா இடத்துலயும் தேடியா சார், அவன் இன்னும் கிடைக்கல சார். எங்க பதுங்கி இருக்கானே தெரியல சார். நோ நோ, எனக்கு இந்த காரணம் எல்லாம் வேணாம். அவனை எப்படியாவது அரெஸ்ட் பண்றீங்க, புரியுதா? ஓகே சார். இந்த இன்சிடென்ட் சம்பந்தமா விளக்கம் கேட்கறதுக்காக தான் டிஐஜி என்ன கூப்பிட்டுருக்காரு. இப்ப நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன். நான் திரும்பி வரதுக்குள்ள அந்த தொல்காப்பியனை நீங்க எப்படியாவது அரெஸ்ட் பண்ணி ஆகணும். ஓகே சார். எல்லா விதத்திலயும் கடுமையா முயற்சி பண்ணி அவனை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணி ஆகணும். இல்லனா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கேவலம், புரியுதா? புரியுது சார். போங்க. ஓகே சார். நிறுத்து நிறுத்து, அப்படி பின்னாடி 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 வா. சரி போ, எங்க பத்தியிருக்கான்னு தெரியல. என்ன என்ன ஆர்த்தி, என்னாச்சு? என்னடி ஒன்னும் பேச மாட்டேங்கிற? நம்ம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குதுமா. என்னடி சொல்ற? ஆமாம்மா, அந்த இடத்துல எவ்வளோ குடிசை போட்டு உட்காந்துக்கிட்டு இந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்றாங்க. அது எப்படி? இடம் நம்ம பேர்ல இருக்கும்போது வேற யார் சொந்தம் கொண்டாட முடியும்? என்ன ஆர்த்தி, அவங்க சொன்ன அப்படியே விட்டுறதா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள துரத்த வேண்டியதானே? இந்த பாரு ஆர்த்தி, நம்ம வீட்டு சொத்தை எவனோ எடுத்துட்டு இருக்கான், நாம கையை கட்டிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது. சித்தி, இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நம்மளுக்கு உடனே பணம் தேவை. இப்ப அதெல்லாம் விட்டுட்டு போலீஸ்க்கு போய் அலைஞ்சிட்டு இருக்க முடியுமா?
சொல்லி என்ன பிரயோஜனம்? என் பொண்ணு வாழ்க்கை இப்படி அந்தரத்துல ஊசல் ஆடணும்னு அவ தலையில எழுதிருக்கு. பணத்துக்குன்னு இருந்த ஒரு வழியும் அடைஞ்சு போச்சு. இப்ப எங்க போய் அவ்வளவு பணத்தை புரட்ட முடியும்? கவலைப்படாதீங்க அத்தை. கவலைப்படாதீங்க அத்தை, தைரியமா இருங்க. அவிக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டதும் நான் அப்படியே பதறி போயிட்டேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் அவிக்கு உதவி பண்ணணும். பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அவியை உயிரோட காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. அதுக்கான வழியை எனக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கான் அத்தை. நீங்க தைரியமா இருங்க ப்ளீஸ். என்னத்தை அப்படி பாக்குறீங்க? அன்னைக்கு சங்கீதாவை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு வந்து அவி கிட்ட அப்படி பேசினவன் இன்னைக்கு அவ உயிரை காப்பாத்துறத பத்தி பேசுறேன்னு பாக்குறீங்களா? அத்தை, எதுவா இருந்தாலும் அபிய முதல் பொண்டாட்டி, என் கூட வாழ்ந்தவ. அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. தம்பி, அபிய காப்பாத்த யாருமே இல்லையேன்னு துடிச்சு போய் நின்னுட்டு இருக்கோம். இந்த சமயத்துல நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு இங்க வந்து இப்படி பேசுறீங்களே, என் மக உயிரை காப்பாத்த நினைக்கிற உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ஐயோ, என்னத்த நீங்க பெரியவங்க, நீங்க போய் இப்படிலாம் தயவு செஞ்சு செய்யாதீங்க. இதை நான் ஒன்னும் இனாம கொடுக்கல. இதுல என்னோட சுயநலமும் இருக்கு. இந்த சூழ்நிலையில இதை பத்தி நான் பேசக்கூடாதுதான். ஆனா என்னால பேசாம இருக்க முடியல. அத அபிக்கு நான் நிறைய கடன் பட்டிருக்கேன். அந்த கடனை சரி கட்டுற நேரம் இது. அபி உயிரோட வந்த அப்புறமும் கூட நான் தான் அவளுக்கு பணம் கொடுத்து காப்பாத்தினேங்கிற விஷயம் எனக்கு தெரிய வேண்டாம். ஆமா, ஆபரேஷனுக்கு எவ்வளவு ரூபா தேவைப்படுது? ஒரு 50 லட்சம் ரூபா இருந்தா போதுமா? என்ன திடீர்னு வந்து தர்மம் பண்றேன்னு பாக்குறீங்களா? அப்படிலாம் நீங்க யாரும் நினைக்க வேண்டாம். அதனால வேண்டாம்னு சொல்லிடாதீங்க. அப்படியே ஒரு எண்ணம் உங்க மனசு இருந்தாக்க இதை கடனை நினைச்சுக்கங்க. அந்த இடத்தை எவனோ ஒருத்தன் கொடுக்க போறீங்கல்ல, என்கிட்ட அடமானம் வச்சா நினைச்சுக்கங்க. அதுக்கு வட்டியெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை. அவி உயிரோட வந்து அசலை மட்டும் திருப்பி கொடுத்தா போதும். அதுவும் கேட்க மாட்டேன், வேற வழி இல்லை. ஏன்னா அது என் காசு இல்லாத என் மாமனாரோட காசு. அதான். சரி தம்பி, அப்படியே செஞ்சிடலாம். ஆனா 10 லட்சம் ரூபாய் இருந்தா போதும். அவ்வளவுதானா? கவலைப்படாதீங்க. நாளைக்கு ஆபரேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி பணம் உங்க கையில வந்து சேரும். நானே வந்து தரேன் அத்தை, தைரியமா இருங்க. அபியை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆமா, அபிக்கு இப்ப எப்படி இருக்கு? இன்னும் அப்படியே இருக்க தம்பி. ஏதோ மூலச்சாவுன்னு சொல்றாங்க. பொழைச்சி வர்றது அந்த ஆண்டவன் கையில தான் இருக்கு. நான் இப்ப அபியை பார்க்கலாமா? அக்காவை ஐசியூல வச்சிருக்காங்க. யாரையும் பார்க்க அலோவ் பண்றது இல்ல. ஐசியூ இல்லையா? பரவாயில்ல, நான் அப்படியே பேசி பார்த்துட்டு வந்துடுறேன். வரேன் அத்தை.
ஏன் எடுத்து பார்க்க மாட்டா? ஏன் ஒரு மனோவியாதி பிடிச்ச பொண்ணு கூட உங்களை இந்த ஜென்மத்துல கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டா? நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். சவால்டி சவால். வாழ்ற. வாழ்ந்து ஜெயிச்சு காட்டுறேன். அபிநயா தன்னை ஒரு பெரிய தொழிலதிபர்னு நினைச்சுக்கிட்டு ஒரு முட்டாள். ஒரு கோடீஸ்வரன் பாஸ்கரோட முன்னால் ஆணவம் பிடிச்ச மனைவி. புருஷன் கூட பார்க்காம தூக்கி எறிஞ்ச ஒரு வெத்து வேட்டை. தனக்குன்னு ஒரு அல்லிராஜ்யத்தை அமைச்சுக்கிட்டு அதிகாரம் பண்ணி எல்லாரும் தன் காலில் வந்து வீணும்னு நினைச்சுக்கிட்டு ஒரு கோமாளி ஜோக்கர். So bloody stupid. காலங்காலமா கடைபிடிச்சு வந்த புருஷ பக்திய புறங்கையால துரத்தி விட்ட புதுமையான ஒரு முட்டாள். இப்படி நாள் முழுக்க திமிரு பிடிச்ச முட்டாள்தனத்தெல்லாம் பட்டியல் போட்டுக்கிட்டே போலாம். அதுக்கு எல்லையே இல்லை. ஆனா பாத்தியா எப்படி வந்து ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறேன்னு. அனாத மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்ல பாவமா இருக்கு. ஒரே ஒரு சுண்டல அப்படி நான் ராஜா ஆயிட்டேன். ஆனா நீ பிச்சைக்காரி மாதிரி ஆயிட்ட. ஒரு முக்கியமான சீனை மிஸ் பண்ணிட்டிய. உங்க அம்மா அழுதுகிட்ட என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. மிஸ் பண்ணிட்ட. பரவாயில்ல, நீ பொழைச்சு வந்ததும் உங்க அம்மா கண்டிப்பா உங்ககிட்ட நான் உன்னை காப்பாத்தினதான் சொல்லுவாங்க. உனக்கு தெரிய வரும். அபிநயா கடவுள் பக்தி உள்ளவல்ல நீ. ஆனா அந்த கடவுளே உன்னை கைவிட்டுட்டாரு. ஆனா இந்த பாஸ்கர் உனக்கு மறு உயிர் கொடுக்க போறான். எதுக்கு? நீ நல்லபடியா பொழைச்சு என் மூஞ்சில காலை துப்பவா? நோ நோ வே. இது என்னோட அடுத்த ரவுண்ட். நீ பொழைச்சு வரணும்டி. பொழைச்சு வரணும். எனக்கு முன்னாடி நீ பொழைச்சு வரணும். எனக்கு என்னென்ன கொடுத்தியோ, என்ன பத்தி என்னென்ன பேசினியோ எல்லாத்துக்கும் வட்டி முதலமா சேர்த்து திருப்பி கொடுக்கணும்டி. அதுக்கு நீ பொழைச்சு வரணும். You got to live, damn it. என்ன இது? எவனோ ஒன்னு அடிச்சு போட்டானே. உண்மையிலே நான் தான் உனக்கு மரண அடி கொடுக்கணும். நான் அடிக்காம நீ அடி வாங்காம இந்த உலகத்தை விட்டு போக முடியாது, போக கூடாது. உனக்கு ஒவ்வொரு அடி மேல அடி கொடுத்து சாவடிக்கிறேன். சாவடிக்கிறேன். அதுக்காக நீ பொழைச்சு வரணும். பொழைச்சு வருவ. வந்து இந்த பாஸ்கெட் அடி வாங்கி திரும்ப விழுவ. அப்பதான் இந்த உலகத்துக்கு ஒரு பெண்ணோட மாபெரும் முட்டாள்தனம் தெரியும். என்ன மாதிரி ஒரு புத்திசாலி பத்தி இந்த உலகத்துக்கு தெரிய வரும். அதுக்காக நீ சீக்கிரம் 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 வா 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 வா. காத்துக்கிட்டு இருக்கேன்டி, காத்துக்கிட்டு இருக்கேன், காத்துக்கிட்டு இருக்கேன். I want you to lick my bloody boot. Lick my bloody boot. காத்துக்கிட்டு இருக்கேன். நான் உன்னை சாகடிக்காம நீ சாகக்கூடாது அபி. அணுவா கொஞ்சம் கொஞ்சமா நான் உன்னை சாகடிக்கணும். அதை பார்க்கணும், ரசிக்கணும். உன்னோட சாவை நான் ஏன் கண்ணால பார்க்கணும். சீக்கிரம் வா, காத்துக்கிட்டு இருக்கேன். வெளியில சீனை மிஸ் பண்ணிட்டிய. உங்க அம்மா செம்ம பர்ஃபார்மன்ஸ். காத்துக்கிட்டு இருக்கேன். பொழைச்சு தொலை. வரணும்டி, பொழைச்சு வரணும். காத்துக்கிட்டு இருக்கேன் அபி.